மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறா? அடி, இதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறா? இன்னும் நிறைய இருக்கேடி. டேய் அர்ஜுன், கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்கே. அது சரி, போக போக சரியாயிடும். அடி குல்ஃபி, இப்படியெல்லாம் நமக்குள்ள நடக்கும்னு சத்தியமா நான் நினைக்கலடி. என்னமோ தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா அர்ஜுன், என்னமோ ஒரு மார்க்கமா போயிட்டு இருக்க போல இருக்கே. அது சரி, என்னடா இன்னும் ஆளை காணுமே நினைச்சேன். நல்ல வேலை அந்த சமயத்துல வரலையே, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்திருக்கேன், அதனால கேட்க வந்திருக்கேன். ஆமா, என்னடா என்ன நடக்குது? டே அர்ஜுனு, வர வர நீ ஆளு சரியில்லையே, ஒரு மார்க்கமா நடந்துட்டு இருக்க. குல்ஃபி கிட்ட வேற மாதிரிலாம் நடக்கிற. டேய் என்னடா, அவ ஏன் பொண்டாட்டி, இப்படி இல்ல எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், தப்பு இல்ல. டேய் என்னடா, நீ சொல்றதுலாம் தப்பு இல்லதான். ஆனா நீ இன்னும் உன் மனசுல இருக்கதா அவகிட்ட சொல்லல. நீ சொல்லாதனால்தான் அவ இப்படி தலை தெறிக்க ஓடுறா. டேய் சும்மா இருடா, குழப்பாத என்ன. அவன் இப்போ ஒன்னும் பயத்துல ஓடல, வெக்கத்துல ஓடுறான். எனக்கு நல்லா தெரியும், அவன் என்னை பார்க்க முடியாம வெக்கத்துல ஓடுறான். அது சரிடா அர்ஜுனு, இதெல்லாம் நல்லா தான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, எப்போ உன் மனசுல இருக்கதா அவகிட்ட சொல்ல போறேன்? கண்டிப்பா சொல்லணும், சொல்லியும் ஆகணும். ஒரு நாள் அவன் என்ன வேற மாதிரி கொண்டுட்டு இருக்கான். என்னாலலாம் இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியல. அதனால கண்டிப்பா என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லணும். சொல்லிடுவேன், சீக்கிரமே சொல்லிடுவேன். அர்ஜுன, இப்பதான்டா நீ ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்க. நாளை கருத்தாம சீக்கிரமா உன் மனசுல இருக்கிறத உன் குல்ஃபி கிட்ட கொட்டிடு. கண்டிப்பா கொட்டிடுறான். அவளும் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என் குல்ஃபி கிட்ட என் மனசுல இருக்கிறதையும் கொட்டணும். என்னென்னமோ ஆசையா இருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காட்டணும். டே அர்ஜுனு, நீதானா எப்பவுமே வெறப்பா இருப்ப, இப்ப குல்ஃபி கிட்ட கவுந்துட்ட போல இருக்கேன். என்னடா? ஆமா ஆமா, நான் மொத்தமா அவகிட்ட கவுந்துட்டேன். அவ அழகுலையும் சரி, அவ பேச்சுலையும் சரி, அவ சுட்டி தனத்துலயும் சரி, நான் மொத்தமா அவகிட்ட கவுந்துட்டேன்டா. டே அர்ஜுனு, உன்னை இந்த அளவுக்கு மாத்திருக்கானா? உண்மையிலே குல்ஃபி ரொம்ப பெரிய ஆளுதான். சீக்கிரம் போய் உன் காதல சொல்லுடா, அவ ரொம்ப சந்தோஷப்படுவாடா. கண்டிப்பாடா, அந்த நாளுக்காக நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சீக்கிரமே என் மனசுல இருக்கத அவகிட்ட சொல்லிடுவேன். அதெல்லாம் சரிதான், மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு முன்னாடியே அவளை வாந்தி எடுக்க வச்சிட போல இருக்கு. அது அப்புறம் என் கண்ணு முன்னாடியே பல பலன்னு எல்லாம் தெரிஞ்சா நான் என்ன பண்றதா? டேய் போடா, உனக்கு வேற வேலை இல்லை. இவ வேலை ஓடணும், எங்க போனான்னு தெரியல. நான் போய் அவளை பார்த்தேன், நீ போடா. டேய் என்னடா, உளவு ஒர்க் அவுட் ஆனதும் என்ன காட்டி விடுற பத்தியா? ஆமா ஆமா, இனிமே நீ அடிக்கடி வெளியில வர வேண்டிய வேலையே இல்ல. இனிமே எப்பவுமே உள்ளேயே இரு, உள்ள இருடா. அப்பப்ப வெளியில வராத, அதுலயும் நேரங்கட்ட நேரத்துல வெளியில வராத. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், இப்பெல்லாம் நான் வேற மாதிரி ஆயிட்டு இருக்கேன். அதனால நேரங்கட்ட நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாத, சரியா? அது சரிடா அர்ஜுனு, நீ விழுந்துட்டேன்னு தெரியும், ஆனா குல்ஃபி கிட்ட இந்த அளவுக்கு விழுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. டேய் பாத்துடா, கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணு. நீ இருக்க ஸ்பீட பார்த்தா 2-3 நாள்லயே அவளை வாந்தி எடுக்க வச்சிட போல இருக்கு. ஆமா, அவ வாந்தி எடுத்ததும் சொல்லி அனுப்புறேன், வந்து சேருடா. அப்புறம் பக்கத்துல வச்சுட்டு சும்மா இருக்க முடியும்? இவ்வளவு நாள் சும்மா இருந்தது ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு உள்ள ஃபீலிங்கா இருக்கு. இனிமேலாம் அப்படி இருக்க முடியாது. அதுலயும் வாங்கக்கூடாததெல்லாம் வாங்கியிருக்கேன்னா, பார்க்கக்கூடாதது பார்த்துருக்கேன், தொடக்கூடாததெல்லாம் தொட்டிருக்கேன். அதனால இனிமேல சும்மா இருக்க முடியாது. எங்க போனா இவா? இங்கதான் ஓடி வந்தா. ஓய் குல்ஃபி, குல்ஃபி எங்கடி இருக்க? எங்க போனா இவா? ஆடி குல்ஃபி, அப்படி என்னடி பண்ணிட்டேன்? அதெல்லாம் நடக்க வேண்டியது தானே. இந்த விஷயத்துக்கு எப்படின்னா இன்னும் நிறைய இருக்கேடி. இவர் இங்கே வந்துட்டாரா? என்னால இவரை பார்க்க முடியாது, சத்தியமா பார்க்க முடியாது. என்னென்ன பண்றாரு இவரு? நான் பார்க்க மாட்டேன்ப்பா. ஓய் குல்ஃபி, எங்கடி இருக்க? எனக்கு நல்லா தெரியும் நீ இங்கதான் எங்கேயோ இருக்கானு. ஏய் என்ன உனக்கு? எங்க இருக்க? வாடி வெளியில. வருவேன் பாருங்க. வர மாட்டேன், நான் வர மாட்டேன். பாட்டி இல்ல, யாருமே இல்ல வீட்டுல. இவரை நம்பி நான் போறதா? மாட்டேன். இவரு என்னென்னமோ பண்றாரு, நான் போக மாட்டேனே. ஓய் குல்ஃபி, இங்க பாரு, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏய், உன்னோட வாசனை எனக்கு நல்லா தெரியுது.
நீ இங்கதான் எங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்க. ஒழுங்கா வெளியில வந்துடுடி. எப்படி வருவேன் பாரு. நான் வர மாட்டேனே. இப்படி எல்லாம் சொன்னா வர மாட்டான். ஆடிய குல்ஃபி, ஒண்ணு நீயா வந்துரு. நான் மட்டும் நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன், என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அம்மாடி, ஐயோ, இவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. இவரு இப்பெல்லாம் ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. இவர் எனக்கு கண்டுபிடிக்க கூடாது. கடவுளே கடவுளே கடவுளே. இதுக்கு மேல நம்ம பேசக்கூடாது. ஆடிய குல்ஃபி, நானே வரேன். இருடி. ஐயோ, சார் 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 சார், வராதீங்க சார். நான் இங்க தான் இருக்கேன். நீங்க வராதீங்க. வேணாம். ஓய் குல்ஃபி, எதுக்கு இப்ப என்ன பார்க்க மாட்டேன்? என்னடி, என்னாச்சு? இல்ல, அது வந்து எனக்கு எனக்கு ஆடிய குல்ஃபி, உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. சரி சரி, நீ வர வேணாம். எனக்கு வெளியில வேலை இருக்கு. நான் வெளியில கொஞ்சம் கிளம்பணும். வீட்டுல நீ மட்டும் தான் இருக்க. தனியா இருந்துப்பியா? தாத்தா பாட்டி விச்சு பாரதிலாம் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கே. ஆனா நானும் அர்ஜென்ட்டா வெளியில போகணும். போயிட்டு வந்துட்டுமா? அப்பா வெளியில போறீங்களா? சந்தோஷம். நீங்க போங்க சார், நீங்க போங்க. அதெல்லாம் நான் தனியா இருந்துப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். அடிய குல்ஃபி, உன்னால இப்ப என்ன ஃபேஸ் பண்ண முடியல அதானே? சரி சரி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அப்புறமா வந்து மற்றதை பாத்துக்கிறேன். சரிடி குல்ஃபி, நான் கிளம்புறேன். எதனா கால் பண்ண. கேர்ஃபுல்லா இரு, சரியா? அதெல்லாம் நான் இருந்துப்பேன். நீங்க கிளம்புங்க. விரட்டிடுவா போல இருக்கு. ஏய், வெக்கப்படலாம்டி. அதுக்கு நீ இப்படியா? இன்னும் நிறைய இருக்குடி. ஏய், என்னடி குல்ஃபி, விட்டா என்ன பிடிச்சி வெளியில தள்ளிடுவா போல இருக்கு. அந்த அளவுக்கு வெக்கம். சரி சரி, ஜாக்கிரதையா இரு. நான் கிளம்புறேன். அப்புறம் சரிங்க சார், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க. அடிய குல்ஃபி, இவ்வளவு வெக்கத்துலயும் என்ன பத்திரமா போயிட்டு வான்னு சொல்ற பாரு. அதாண்டி என் குல்ஃபின்னு சொல்றது. லவ் யூடி. சரிடி குல்ஃபி, அதெல்லாம் கேர்ஃபுல்லா தான் ட்ரை பண்ணுவேன். நான் போயிட்டு வரேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ பத்திரமா இருந்துக்க, சரியா? சரிங்க சார், போயிட்டு வாங்க. குல்ஃபி, ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்லாம போறேன் பாரு. என்ன சார்? என்ன, ஏதாவது மறந்துட்டீங்களா என்ன? ஆமாமா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் அது உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாமேன்னு. அது ஒண்ணும் இல்ல. என்ன சார், சொல்லுங்க. அது அது ஒண்ணும் இல்ல. அது கீ எடுத்தல, அப்போ கீ கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லேசா அங்க கீறிடுச்சு பாரு, பாத்துக்க. ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா போட்டுக்க. இல்லைன்னா நான் வேணா வந்து போட்டு விடணும், போட்டு விடுறேன். ஐயோ, ஓட்டோடி, இது முதல் கொண்டு பாத்திருக்காரு இவரு. சார், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏய், கீயை எடுத்தவன் நானு. அது எங்க பட்டிருக்கோன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் கரெக்டா சொல்றேன். சரி, கேர்லெஸ்ஸா விட்டுறாத. அதுல எதுவும் ஆயின்மெண்ட் போடு, சரியா? நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. சரிடி, நான் வெளியில கிளம்புறேன். கொஞ்சம் வாங்க, வந்து உன் முகத்தை தான் காட்டிட்டு போயேன். இல்ல இல்ல, நான் வரல. நீங்க கிளம்புங்க சார், நீங்க கிளம்புங்க. லவ்விடி குல்ஃபி. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா? பறி போனது போனது நெஞ்சம், இது வாலிப சோதனையா? பனி ரோஜா தோட்டம் தான் ஒரு சேலை கட்டியதா? அடவுந்தன் கண் நின்று என் மீனே ஒட்டியதா? நீ கனவா கற்பனையா? அட இன்னும் தெரியலையா? நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச பூவே சுத்தி தவிச்சு சுத்தி தவிச்சு நான் சுத்தி தங்க கட்டியத குளிகரிச்சு. சுத்தி தவிச்சு சுத்தி தவிச்சு நான் சுத்தி தங்க கட்டியத குளிகரிச்சு. சாலை சாரலத கண்ணோடு ஒரே நினைச்சு நான் ஒன்று நினைச்சேன். என் பூர்வ ஜன்ம புண்ணியமும் ஒன்னாயிடுச்சு. டேய் அர்ஜுன், உனக்கு நான் மெயில் சென்ட் பண்ணியிருந்தேன், பாத்தியா? ஆமாண்டா, உன் மெயிலை பார்த்துட்டு தான் வெளியிலே வந்தேன். சாரிடா அர்ஜுன், நானும் முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட சொல்லாமலே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இருக்க ப்ராப்ளம் பெருசாயிடுமோன்னு எனக்கு பயமா இருந்ததுடா. அதனால தான் வேற வழி இல்லாம அந்த மெயிலை உனக்கு நான் அப்படியே சென்ட் பண்ணிவிட்டேன். டேய், நீ பண்ணது கரெக்டு தான்டா. இதுக்கு மேலே நீ என்கிட்ட ப்ராப்ளத்தை சொல்லாம இருந்தா ப்ராப்ளம் கண்டிப்பா பெருசாயிடும் தான். சரி, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா?
இல்ல இல்ல மச்சி, இப்போ வரைக்கும் நான் அப்பாவுக்கு எந்த டீட்டெயில்ஸும் சொல்லல. நேற்று கூட அப்பா வந்தாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க. பட் நான் பெருசா எதுவும் காமிச்சிக்கல. நார்மலா எப்பவும் போல இருக்க மாதிரி காமிச்சிட்டு விட்டுட்டேன். குட், இதையும் மெயின்டைன் பண்ணு. அப்பாக்கு மட்டும் எந்த டீட்டெயில்ஸும் சொல்லிடாத, ஓகேவா? ஒரு 2 days தான். 2 daysல நான் அங்கே வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஒரு 2 days மட்டும் கொஞ்சம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணு. அதுக்குள்ள வந்துடுவேன், சரியா? மச்சி, 2 நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஆனா கிளைண்ட் எல்லாம், எனக்கு என்னமோ கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம மேல கோவமா இருக்காங்களோன்னு தோணுதுடா. நீ என்னடா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? மச்சி, கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம பேர்ல கண்டிப்பா கோவம் வராது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் வச்சிருக்கேன். இங்க பாரு, நான் சொல்றேன்ல, ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணு. இவ இது வரைக்கும் என்கிட்ட எதையும் கேட்டது கிடையாது. இப்பதான் ஆசைப்பட்டு பாட்டி ஊருக்கு வரணும்னு சொல்லியிருக்கான். உண்மையாவே சொல்லணும்னா நானுமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கேன். அது ச்சே, இதை மறந்தே போயிட்டேன். சாரிடா மச்சான். நீ சொன்ன மாதிரி சிஸ்டர் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையுமே கேட்டது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டே மச்சான், நீ எப்படிதான் எங்கேயுமே போக மாட்டேன், பிசினஸ் சுத்திட்டே ஆளுவ. ஆனா இப்பதான் நீயே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வெளியில போயிருக்க. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்றேன். சாரி மச்சி, இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியலதான் உன்கிட்ட கொண்டு வந்துட்டேன்டா. சாரிடா. சரி, அதுல எது ஒண்ணு, நீ எந்த விஷயம் வந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, ஓகேவா? நீயே சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாவது சொதப்பி வச்சிடாத. எது வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் அங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. அதான் மச்சி எனக்கு ஆச்சரியமே. நீ இங்க இருந்து கிளம்பும் போது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு போனியும் அது அப்படியே அக்யூரேட்டா நடக்குதுடா மச்சான். எப்படிடா மச்சான்? எல்லாம் நான் எதிர்பார்த்தது தான்டா. எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வரும்னு. நான் கெஸ் பண்ணதுதான். சரி, இதெல்லாம் கெஸ் பண்ண மட்டும் போதாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்யூஷனையும் நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் நான் ஆகாத. ஒரு 2 days தான் அட்ஜஸ்ட் பண்ணிடு. நான் வந்துடுறேன், சரியா? சரிடா மச்சான். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இப்படிதான் ப்ராப்ளம் வரும்னு முன்கூட்டியே கெஸ் பண்ணியிருக்க பாரு. நீ வேற மாதிரிடா. டேய் மச்சான், ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஃபேக்டரிக்குள்ளேயே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குமோ? எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கும்னு தோணுதுடா மச்சான். டேய் மச்சான், உனக்கு அப்படியா தோணுது? ஆமாண்டா மச்சி, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா நம்ம ஃபேக்டரி டீடைல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா ஒண்ணு விடாம ஆப்போசிட் பார்ட்டிக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்றாங்களோன்னு தோணுது. ஏன்னா இங்க நடக்கிற எல்லாமே டிஃப்ரெண்டா நடக்குது. நீ இருந்தபோது ஒரு மாதிரி இருந்தது, ஆனா இப்ப எல்லாமே வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்குடா. அதனாலதான் சொல்றேன், என்னமோ நம்ம ஃபேக்டரிக்குள்ளார கருப்பாடு இருக்கும்னு தோணுதுடா. ஒரு வேலை இருக்குமோ? டேய் மச்சி, என்னடா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ இருக்குமோ மச்சான்? டேய், நீ சொல்றதுல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கேன். உன் டோனே சரியில்லையே. மச்சி, எதுவா இருந்தாலும் நான் அங்க வந்து சொல்றேன், சரியா? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, கூலாரு. 2 days தான், தாக்குப்படி வந்துடுறேன், சரியா? அப்புறம் நான் வேற எங்கேயாவது போயிட்டா நீ தாண்டா பாத்துக்கணும். அதனால ஒரு 2 நாளைக்கு தாக்குப்படி வந்துடுறேன். ஏய் மச்சி, நான் என்ன பாத்துக்கணும்? அதான் உன் மச்சான் விச்சு இருக்கானே, அவன் பாத்துக்க போறான். நம்மளாலாம் முடியாது, என்ன ஆள விடுடா சாமி. டேய் என்ன, என் மச்சானுக்கு இதை விட பெரிய வேலை இருக்கு. இந்த சின்ன வேலையெல்லாம் நீ பாத்துக்க மச்சி. உன்னை தவிர இதெல்லாம் வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. அதனால நீ பாத்துக்க மச்சி, சரியா? ஏன்டா சொல்ல மாட்டேன்? அது சரி. ஆமா, என்னடா மச்சான் பேச்சுல ஒரு சந்தோஷம் தெரியுது. ஆமா, சிஸ்டர் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியா? பேசவா? அடி, அதுக்கு மேலேயே போயாச்சு. இவன் என்னடா பேச ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கான். ம் ம் ஆமா ஆமா, இப்பதான் லைட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நினைச்சேன்டா மச்சான், உன் வார்த்தையிலே ஒரு சந்தோஷம் தெரியுது. அதுலயே தெரிஞ்சிருச்சு நீ சிஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டேன்னு. மச்சி, லைட்டான்னு சொல்லி அப்படியே விட்டுறாத, நல்லா பேச ஆரம்பி. அப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும். டேய் அடங்குடா, அதெல்லாம் எனக்கே தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மச்சி, 2 நாள்ல வர செம்ம ட்ரீட் ஒன்று, சரியா? உனக்கு என்னன்னு தெரியல, ட்ரீட் கொடுக்கணும் போல இருக்கு மச்சான். அதனால உனக்கு பெரிய ட்ரீட்டா வச்சிடறேன், சரியா? மச்சி, என்னடா சொல்ற? ட்ரீட்டா? அதுலயும் பெரிய ட்ரீட்டா? மச்சான், நீ ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்றதுக்கும் நீ சந்தோஷமா இருக்கங்கிறதுக்கும் பின்னாடி என்னமோ இருக்கேன். மச்சி மச்சி, என்னன்னு சொல்லுடா மச்சி. டேய், உன்கிட்ட சொல்லாமலா? உன்கிட்டதான் சொல்லணும், எனக்கு உன்கிட்ட வேற யாரு இருக்கா? சொல்ற மச்சி, வந்து சொல்றேன், வெயிட் பண்ணு, சீக்கிரமே வந்துடுறேன்.
இப்ப என்னமோ இருக்கு அதான மச்சி. சரி சரி, நீ நல்லா என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்ணிட்டு வா. அது வரைக்கும் நான் ஃபேக்டரியை பாத்துக்கிறேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மச்சி. நீ சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வா. சிஸ்டரோட சந்தோஷமா இருடா மச்சான். ம், கண்டிப்பா. அவ முகத்தை பார்த்தா எல்லா கஷ்டமும் எனக்கு மறந்துடும். அவளை பார்க்க தான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. சரிடா, நான் கிளம்பும்போது உனக்கு கால் பண்றேன். சரியா? சரி, நான் வீட்டுக்கு போறேன். அவ மட்டும் தான் தனியா இருக்கான். நான் போறேன். ஓகேவா? வைக்கிறேன் மச்சி. பாய். மச்சி, என்னடா இந்த அளவுக்கு போயிட்டேன்? அப்போ நீ எனக்கு கண்டிப்பா ட்ரீட் வச்சுதான் ஆகணும். வெயிட்டிங்களா மச்சான்? வந்துடு. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணு. சரிடா மச்சான், நான் வைக்கிறேன். கண்டிப்பாடா. சரி, பாய். பாத்துக்க. எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி மச்சி, நான் பாக்குறேன். பாய்டா. ஃபேக்டரியில 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்போ என் மைண்டுக்குள்ளார நீ மட்டும் நன்றி ஓடிட்டு இருக்க. இந்த அளவுக்கு ஆக்கிட்டடி குல்ஃபி. டேய் அர்ஜுன், இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. அது சரி, ஃபேக்டரி பிசினஸ்னா 1000 ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்காக ஃபேமிலியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா என்ன? அதுலயும் என் பொண்டாட்டிய நினைக்காம இருக்க முடியுமா என்ன? ஆமாமாண்டா, அதுலயும் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைக்காம இருக்க முடியுமா என்ன? அப்படிதானடா அர்ஜுன். வந்துட்டியாடா? டேய், கொஞ்ச நேரம் நிம்மதியா அவளை நினைக்க விட மாட்டேல, அதுக்குள்ள உனக்கு மூக்கு உயர்த்தும் வந்துருவேன். ஏன்டா? டேய், நான் உன் மனசாச்சுடா. நீ எப்பெல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் நாங்க வந்து நிக்கணும். கரெக்டா வந்து நிக்கணும்டா. ஆனா சம்பவம் நடக்கும்போது நான் வர மாட்டேன். பார்த்திருப்பியே, இப்ப கூட சம்பவம் நடந்தது, அதுக்கு நான் வரல. அப்போ நான் நல்லவன் தானடா. டேய், அப்ப மட்டும் நீ வந்திருந்த மோகனு மனசாட்சின்னு கூட பாத்துருக்க மாட்டேன். கொன்னுடுவேன் பாத்துக்க. டேய், என்னடா உன் பொண்டாட்டிக்காக என்னையே கொல்லணும்னு நினைக்கிறேன்? தப்புடா, தப்பு. உன்னை கொன்னுட்டாலும் நான் என்ன பண்ணாலும் திரும்பி என்கிட்டயே வந்துருவேடா நீனு. அது சரி. சரி சரி, எனக்கு உங்ககிட்ட பேசலாம் நேரம் இல்ல. அவளை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். நான் போய் என் பொண்டாட்டியும் பார்க்க போறேன். டேய், முடியலடா. உன் மனசு மாறினாலும் மாறுச்சு. நீ என்னடானா ரொமான்டிக் ஹீரோவாவே மாறிட்டடா. ஆமா ஆமா, ரொமான்டிக் ஹீரோ தான். அதுவும் என் குல்ஃபியோட ரொமான்டிக் ஹீரோ. என் ரொமான்ஸ் எல்லாம் என் குல்ஃபிக்கு மட்டும்தான். அர்ஜுன், நடத்து. இது கூட நல்லா தாண்டா இருக்கு. இப்படி உன்னை பார்க்க எனக்கே சந்தோஷமா இருக்குடா. என்ஜாய் பண்ணு. எனக்கே என்னை பார்க்க இப்பதான் பிடிச்சிருக்கு. அதுவும் அவளால. லவ் யூ டி குல்ஃபி. லவ் யூ சோ மச் டி. ஹே நீலா, லவ் யூ டி நீலா. என் வாழ்க்கையில நல்ல வெளிச்சம் கொடுக்க வந்த என் அழகு நிலா. லவ் யூ சோ மச் டி நீலா. பார்த்தது பழைய நிலா, என் ஆசை நெஞ்சை ஈட்டது புதிய நிலா, என் ஆயுளையே அள்ளி பருகும் நிலா. பகலுடன் இரவும் 18 வருடம் வளர்ந்தது இந்த நிலா, இது உனக்கே சொந்த நிலா. அடியே நிலா, இப்ப எப்ப வீட்டுக்கு வருவேன் உன்னை பார்ப்பேன். அது சரி. டேய் அர்ஜுன், உன் மனசாட்சி சொன்ன மாதிரி நீ எப்பெல்லாம் இப்படி மாறின? சரி சரி, இருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போவோம். என் குல்ஃபியை பார்க்கணும்ல, என்னோட அந்த நிலாவை பார்க்கணும்ல. வரண்டி அழகு நிலா. உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ செய்கின்ற நாளில் வாடுகிறேன். உன் மௌனத்தில் 1000 பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகமப்பத நீ பாடு. அம்மாடியோ, கையை காலம் வலி தாங்கல. அப்படி போட்டு கோடாயுது. அடே பிளாக்கி, அப்புறமா போய் தாத்தனை மட்டும் கொஞ்சம் கூட்டிட்டு வந்துடுடா. டார்லிங், என்ன நீ சொல்லணுமா என்ன? அதெல்லாம் தாத்தாவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கவலையே படாத. என்ன சொன்ன? கை கால் வலிக்குதா? என்ன டார்லிங் இப்படி சொல்ற? உனக்கு கை கால் வலிச்சா எனக்கு நெஞ்சு வலிக்குது. குடு டார்லிங், நான் வேணா அம்மிக்கு விடவா? கேடுடி அந்த வழக்க மாத்த. இந்த இருவட்ட பயலுக்கு ஒன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். எப்ப பாரு என்கிட்ட சரசம் பண்றதே இவன் வேலையா போச்சு. இப்போ கட்டவனே விடுடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? விடுறதா? அதெல்லாம் விட முடியாது டார்லிங். என்ன டார்லிங் இப்படி சொல்லிட்டேன்? யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட் டார்லிங். உன்னை போய் விடுறதா? அதெல்லாம் விட முடியாது. இப்பதான் தாத்தா இல்ல, அதனால நான் இப்படிதான் புடிச்சு வச்சிருப்பேன். லவ் யூ டார்லிங்.
டே பிளாக்கி, அது சரிடா. அங்க ஒருத்திக்கு வயிறு எரிய ஆரம்பிக்குது. டே பிளாக்கி, நீ பண்றதெல்லாம் ஒன்றும் சரியில்லை பாத்துக்க. போய் கோமரியை கொஞ்சிடானா கிளவியை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேற பொழப்பில்லை நினைக்கிறேன். போடா அங்கிட்டு. கொஞ்சம் மோகரையும் பாரு. இங்க ஒருத்தி இருக்கேன். ஒரு நாளாவது அவசரம் என் தோல் மேல கை போட்டுருப்பாளோ. பாட்டியா இருக்கிறதுனால சும்மா விடுறேன். மவனே, அந்த இடத்துல வேற எந்த பியூட்டியாவது இருந்தது உன்னை நான் கொலை பண்ணிட வேண்டாம். நல்லாவே எரியுது. ஐயோ என் பியூட்டி டார்லிங், நீ தான் டார்லிங் என் பியூட்டி. நீ கிளவியா இருந்தா என்ன கோமரியா இருந்தா என்ன, என்னோட பியூட்டி நீ மட்டும்தான். ஐ எம் யுவர் நாட்டி. அதனால என்னோட நாட்டித்தனத்தை எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் பியூட்டி காட்டுவேன். லவ் யூ பியூட்டி. என்னது தாத்தா கிட்ட சொல்ல போறியா? தாத்தாக்கு வேற பார்ட்டியை ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு இருக்கேன். தாத்தாக்கு வேற பார்ட்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு உன்னை லவ் டிக்கெட்டு போலான்னு இருக்கேன். எப்படி லவ் டிக்கெட் போயிட்டுமா? அடே பிளாக்கி, எப்படி உன் தாத்தனுக்கு வேற பார்ட்டியா? உன் தாத்தன் கண்ணு எப்பவுமே என்ன மட்டும் தான் தேடும். இத்தனை வயசுக்கு அப்புறமும் பார்வதிங்கன்னு என்ன மட்டும்தான் என் மனசு தேடுவான். அதுதான் பியூட்டி நானும் சொல்றேன். என் கண்ணும் என் மனசும் உன்னை மட்டும்தான் தேடுது. உன்னை மட்டும்தான் லவ் யூ பண்ணுது. டே பிளாக்கி, உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. சரி உங்ககிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். வேற பொழப்ப பார்க்க முடியாது. நம்ம வந்த வேலையை பாப்போம். என்ன ஆச்சுன்னு தெரியல. விட்டுட்டு போனது எல்லாம் சரியா நடந்ததா இல்லையான்னு தெரியல. அதை முதல்ல பாப்போம்டா. ஆமா பியூட்டி, ஆமா நீ பிளான் பண்ணா எல்லாம் சக்சஸா தான் முடியும். ஏதாவது சக்சஸ் ஆயிருக்குமா? ஆயிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இரு செக் பண்ணிடுவோம். இருடா, வந்தது பேத்தி ஆளை காணோம். இரு முதல்ல பேத்தியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துடுவோம். சம்பவம் நடந்ததா நடக்கலையான்னு. பியூட்டி, ஏதாவது நடந்திருக்கணும். நீ பிளான் பண்ணா சக்சஸ் ஆகும், ஆகாம இருக்காது. சரி நீ நீலாக்குட்டி கூப்பிடு. கூப்பிடுறேன் இரு. பேத்தி எங்கடி இருக்க? நாங்களாம் வந்து இம்புட்டு நேரம் ஆகுது. இவ எங்க இருக்கான்னு தெரியலையே. டே பேராண்டி, இவன் எங்க போனா? வந்துட்டீங்களா பாட்டி? இத வரேன். பாட்டி எப்போ வந்தீங்க? நீங்க மட்டும் ஜாலியா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க என்னை விட்டுட்டு. மூஞ்ச பத்தியா இப்படி வச்சுக்கண்ணா. நீ கூட என்னை விட்டுட்டு போயிட்டல. போடா உன் பேச்சு டூ. அடியே பேத்தி, உன்னை விட்டுட்டு போவோமா? இந்த இருக்க தோட்டத்துக்கு தானே, அதுக்கு நாளைக்கு கூட போய்க்கலாம். நீ இப்ப என்ன பண்ணு, நீ நல்லா குளிச்சு கிளம்பி ரெடி ஆகு. நம்ம எல்லாரும் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரியா? கோவிலுக்கா? சரி பாட்டி. மருதாணி கூட நல்லா காஞ்சிருச்சு. நாளை போய் நல்லா அலம்பிட்டேன். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். சரிடி பேத்தி. ஆமா பேராண்டி எங்க? அவனையும் குளிச்சு கிளம்பி ரெடி ஆக சொல்லு. எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்துரும். பாட்டி அவர் வீட்டுல இல்லையே. என்னது பேராண்டி வீட்டுல இல்லையா? ஐயோ, நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போனோம். இங்க வேற என்னமோ நடந்திருக்கு போல இருக்கே. ஆடிய பேத்தி, ஆமா பேராண்டி எங்க போனா எப்ப போனா? ஐயோ ஆத்தா என்னென்னமோ பிளான் பண்ணிச்சு. அம்பட்ட நாசமா போச்சு போல இருக்கே. பியூட்டி என்ன பியூட்டி, என்ன நடந்திருக்கு? நீலாக்குட்டி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கான். அப்போ சார் வீட்டுல இல்லைன்னா அவர் எப்பயே கிளம்பிட்டாரோ? நம்ம என்னென்னமோ நினைச்சு பிளான் பண்ணா இங்க என்னடா வேற நடந்திருக்கு. எனக்கு ஒண்ணு புரியலடா. இருடா கேப்போம். இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. அடியே பேத்தி, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். வாயில என்ன வச்சிட்டு இருக்கேன்? ஆமா பேராண்டி எப்ப போனா எங்க போனா அதை சொல்லுடி. இவ சொல்றதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கு. பாட்டி நீங்க போய் ஒரு 1/4 மணி நேரத்துல அவர் கிளம்பிட்டாரு பாட்டி. பியூட்டி என்ன பியூட்டி, நீலாக்குட்டி இப்படி சொல்றான்? அப்போ நீ நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே இல்ல போல இருக்கே பியூட்டி. ஆத்தா என்ன ஆத்தா, நீ என்னென்னமோ கணக்கு பண்ண. இங்க ஒண்ணும் நடக்கல போல இருக்கே. ஐயோ நம்ம இப்படி போனதோ தம்பி அப்படி கிளம்பிடுச்சு போல இருக்கு. அம்மனி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கு. என்ன ஆத்தா இப்படி ஆயிடுச்சு? அடி ஆடி நீ வேற. நானே ஏதோ நடக்கலையேன்னு ஆதங்கத்துல இருக்கேன். அடிய சிரிக்கி, நான் என்ன கணக்கு பண்ணி விட்டுட்டு போனா இவன் என்னன்னா புருஷன் கண்ண வெளியில அனுப்பிட்டு இவன் மட்டும் இருக்கிறாளாமா. ஆடிய பேத்தி எதுக்கு பேராண்டிய வெளியில அனுப்பிச்சா? பாட்டி அவருக்கு எது வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதனால கிளம்பிட்டாரு. ஏன் பாட்டி அவர் வெளியில போனது தப்பா? தப்பா ரைட்டானு இப்ப கேட்டு இருக்கேன். இவளை என்னைக்கு பொழைக்க போறானே தெரியல. ஐயோ எவ்வளவு ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதை பயன்படுத்தாம விட்டுட்டாலே. இவளு இது தேராது போல இருக்கே. அவர் வந்துட்டார் போல இருக்கு. கார் சவுண்ட் கேக்குதே. சரி இப்பதான் ஒருத்த வரான் போல இருக்கு. என் பேராண்டி வரான் போல இருக்கு. கார் சவுண்ட் கேக்குதே. நான் இங்க இருக்க மாட்டேன். ஐயோ நான் இல்லடா சாமி. என்ன இது பேராண்டி கார் சவுண்ட் கேட்டதும் பேத்தி இப்படி தெரிச்சு ஓடுறான்? என்ன நீலாக்குட்டி ஓடிடுச்சு? சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டார்லிங் என்ன டார்லிங், அப்ப எல்லாமே வேஸ்டா? டேய் எதுவும் வேஸ்ட் ஆகலடா. அவன் கார் சவுண்ட் கேட்டதுமே இவ தெரிச்சு ஓடுறானா? நான் நினைச்சதுல என்னமோ கொஞ்சம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓய் குல்ஃபி, இவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. அது சரி, இவ்வளவு சீக்கிரம் வரணுமா என்ன? இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தோட்டத்துல இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி அம்மா இவ்வளவு ஆளை காணும். அடி பேராண்டி, வந்தது வராதமா உன் கண்ணு அவளை தேடுது. அவ என்னடானா உன் கார் சவுண்ட் கேட்டதும் தெரிச்சு ஓடுறா. அப்போ
என்னமோ என் பேத்திக்கிட்ட நீ வேலையை காமிச்சிருக்க. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதுதானே எதிர்பார்த்தேன். பாட்டி எப்போ வந்தீங்க? மிச்சு ஏண்டா எல்லாரும் உடனே வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தோட்டத்தை சுத்தி பார்க்க வேண்டியதுதானே? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? ரைட்டு, பியூட்டி நினைச்சதுல என்னமோ நடந்திருக்கு போல இருக்கே. அதான் சார் இப்படி கேக்குறாரு, சுத்தி வளைச்சு கேட்காம கேக்குறாரு, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னு. என்ன டார்லிங் அதானே? ஏறிவட்ட பயலே, நீ சின்ன பையன், இப்போ உனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ என் பேத்தியை கூட்டிட்டு உள்ள போடா. மத்ததை நான் பேசி விசாரிச்சுக்கிறேன். நீ போடா. டார்லிங் நானும் வயசுக்கு வந்துட்டேன் டார்லிங். நானும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கேடு அந்த விளக்க மாத்த. நான் கிளம்பிட்டேன் டார்லிங். அது இங்க இது ஆள காணோம். நான் இங்க இருந்து புறப்படுறேன். நானும் அவன் கூட போறேன். நான் வந்துட்டேன். அது சரி, நம்ம பிளான் பண்ணாம தனியா ஒரு ட்ராக் ஓடுது போல இருக்கு. ஓடட்டும், இதுக்கு அப்புறமா வரும். முதல்ல இவன் கதை என்னன்னு கேட்போம். அடே பேராண்டி, எங்கடா போயிட்டேன்? பேத்தி தனியா விட்டுட்டு நீ மட்டும் எங்க போயிட்டு? நல்ல வேலை நாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். லேட்டா வந்திருந்தா என்ன ஆகுறது? பேத்தி மட்டும் தனியா இருக்கான். ஏண்டா நீ இருக்கின்ற நம்பிக்கையில தான் விட்டுட்டு போனேன். நீ எங்கடா போன? நீங்க என்ன லேட்டா வருவீங்க தானே எதிர்பார்த்தேன். அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. அது சரி, எனக்கு வேற அதுக்குள்ள வேலை வந்துருச்சு. நான் என்ன பண்றது? இவ வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. அது ஒண்ணு பாட்டி, வெளியில ஒரு சின்ன வேலை. அதான் நான் இப்பதான் போனேன். போய் ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கும். முடிச்சுட்டு உடனே வந்துட்டேன். நான் பக்கத்துல தானே போயிருந்தேன், உடனே தான் வந்துடுவேன். நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கூட தோட்டத்தை சுத்தி காமிச்சிருக்கலாம்ல பாட்டி, அதுக்குள்ள இருக்க வந்துட்டீங்க. அது சரி, பார்வதி பிளான் போட்டு சக்சஸ் இல்லாம போகுமா? என்னமோ நடந்திருக்கு. என்னமோ நல்லதா நடந்தா சந்தோஷம் தான். அது இல்லடா பேராண்டி, கோவிலுக்கு போனோமா, அதை நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். சரி சரி, நீங்க போய் குளிச்சு கிளம்பு. இந்த பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம், சரியா? அப்புறம் நல்லதா ஒரு வேஸ்ட் சட்டையை எடுத்து போடுங்க, சரியா? இந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வராதீங்க. கோவிலுக்கு போறோம், நல்லதா வேஸ்ட் சட்டையை எடுத்து போட்டு கிளம்பிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. பாட்டி ஆமா, அவ எங்க? அட பேத்தியை கேட்கிறேன், இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? உன் கார் சவுண்ட் கேட்டதோ இல்லையோ, தலை தெறிக்க ஓடி போயிட்டான். ஆமா, எதுக்கு அவன் உன்னை பத்தி இப்படி தெரிச்சு ஓடுறான்? அது சரி, பாட்டி குல்பி ஏதாவது காமிச்சு கொடுத்துற போறடி, என் மானமே போயிடும். அது ஒண்ணு இல்ல பாட்டி, அது அது சும்மா கோவமா 2 வார்த்தை பேசிட்டேன்னா அதனால பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப அவ எங்க இருக்கா? இப்படிதானே ஓடலாம், ஆனா எங்க போனான்னு தெரியல. சரி சரி, எங்களுக்கு உள்ள வேலை இருக்கு. அடி சகப்பி, வா கிச்சனுக்கு போவோம், நிறைய வேலைங்க இருக்கு. என்னக்கா இப்படி நடந்துச்சு? நீ என்னென்னமோ நடக்கும்னு கணக்கு பண்ண, இங்க எதுவுமே நடக்க போல இருக்கே. அடி சகப்பி, இங்க எதுவுமே நடக்காமலாம் இல்ல, என்னமோ நடந்திருக்கு. ஏண்டி சகப்பி, உனக்கு புரியல? எப்பவுமே என் பேத்தி என் பேரும் சண்டை போட்டாவது பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கார் சவுண்டு கேட்டதும் என் பேத்தி தலை தெறிக்க ஓடுறானா என்ன அர்த்தம்? அவன் வேலையை என்னமோ காட்டியிருக்கான்னு அர்த்தம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிக்கிறேன். ஆமா, அப்போ நீங்க நினைச்ச மாதிரி தம்பி என்னமோ அம்மனி கிட்ட வேலையை காமிச்சிருக்காரு, அதானாத்தான்? அதேதாண்டி, என் பேராண்டி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதை பார்த்துதான் இவன் மிரண்டு போயிருக்கான். ஆனா என்னமோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு நினைக்கிறேன். சரி, எது நடந்தா என்ன, நல்லதா நடந்தா சரிதான். நீ கணக்கு போட்டு அது தப்பாகுமா என்ன? அதான் எல்லாம் சரியா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடியே பேத்தி, நீ இங்கே அடி இருக்க? ஆமா, உன் புருஷங்கார அங்க தேடிட்டு இருக்கான், நீ இங்க இருக்க? சரி சரி, நீ போ, போய் என் பேரை என்னமோ கேட்டான் பாரு, போய் என்னன்னு பார்த்து எடுத்து கொடுப்போ. என்னது நான் போறதா? என் பாட்டி இல்ல, அது அவரே எடுத்துப்பாரு. எனக்கு இங்க கிச்சன்ல வேலை இருக்கு, நான் காபி போட போறேன். அடியே பேத்தி, என்னென்னமோ நடந்திருக்கு. அதான் பேய் அரைஞ்ச கணக்கா இருக்காளே. அடியே பேத்தி, இப்ப எதுக்கு அவனை பார்த்து மிரண்டு கிடக்கா? என்ன உன்னை ஏதாவது ஏசிட்டானா என்ன? திட்டி இருந்தா கூட பரவாயில்லையே, அவரு என்னென்னமோ பண்றாரு. இல்ல பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. பாட்டி பாட்டி முடியும், இங்க வந்துட்டாரா? பாட்டி குல்பி இங்க இருக்க, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்க. நீ என்னடா இங்க இருக்க? ஏண்டி என்ன பார்க்க ஏண்டி இப்படி தயங்குற? பாட்டிக்கு பின்னாடி விழுந்துட்டு இருக்காளே. ஏய், அப்படி என்னடி நான் பண்ணிட்டேன்? டேய் பேராண்டி, என்னமோ பெரிய வேலை பார்த்துருக்க போல இருக்கேன். என் பேத்தி உன்னை பார்த்து இப்படி மிரள்றான், அப்படி என்ன பண்ணிருப்பான்? இப்ப இவகிட்ட ஏதாவது வேலை காட்டியே ஆகணும். இவளை பார்த்துட்டு சும்மா போக முடியும்? பாட்டி குல்பி, பாட்டி இந்த அக்காவை இப்ப எப்படி அனுப்பேன்? பாட்டி தாத்தா இன்னும் வரல? ஆமாண்டா பேராண்டி, அவர் பின்னாடி பொறுமையா வரேன்னு சொன்னாரு. நான் இப்ப பிளாக்கி அனுப்பி விட்டுருக்கேன், அவன் போய் கூட்டிட்டு வருவான். பார்வதி பார்வதி எங்க இருக்க? அட மனுஷன் வந்துட்டார் போல இருக்கு. அடே பேராண்டி, தாத்தனை கேட்டியே, வந்துட்டார் போல இருக்கு. நான் போய் என்னன்னு பாக்குறேன், நீ வாடா. அப்பாடா, பாட்டி கிளம்பிடுவாங்க. பாட்டி நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். போங்க பாட்டி. பாட்டி பாட்டி போகாதீங்க பாட்டி,
பாட்டி போயிட்டாக்கா பாட்டி போகாதீங்க. அடே பேராண்டி. சரி சரி, என்னமோ வேலை பார்த்துருக்கேன் பாரு, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். சரிடா பேராண்டி, நீ என்னன்னு பார்த்துட்டு வா, நான் போய் உங்க தாத்தரை பார்க்குறேன். சரிங்க பாட்டி, நீங்க போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு பின்னாடி வர பாட்டி, நீங்க போங்க. பாட்டி குல்ஃபி, உன்னை பார்த்தாலே தடி பாட்டி என்னை பார்த்துட்டு திரும்ப சேர ஒண்ணு. அக்கா, பாட்டி கூப்பிட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாருங்க. தம்பி, பாட்டி கூப்பிடலனாலும் நான் போயிடுவேன். ஆமா தம்பி, பாட்டி கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் என்னன்னு பாக்குறேன். அப்பா நல்லது, போங்கக்கா. அர்ஜுன், எதுவும் பண்ணி வைக்காது. ஏற்கனவே உன்னை பார்த்து பயத்துலதான் இருக்கும். அந்த பயத்தை குறைக்க பாருடா, மேலும் பயத்தை உண்டாக்கிறாது. உன்னை காணாவிடி எங்கே உணர்ந்தென்று கேட்கின்றன. நீ வந்தால் மருகனும் விடியும் வானமே. மழையில் நீ நனைகையே எனக்கு காய்ச்சல் வரும். சரி, நான் போறேன். நில்லடி குல்ஃபி, இப்ப மட்டும் நீ ஓடுனா அப்புறம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடும் சொல்லிட்டேன். கண்டேனே எந்த கனவை கண்டேனே, உந்தன் முதத்தை கண்டேனே, எந்த உணவை கண்டேனே. முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே, என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே. நீ அடக்கின்ற வேளை உயிர்ப்போ வெடிக்கின்ற மலரும். நீ வெடிக்கென்று ஓடினால் உயிர் போ சருகாக உலரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹேமா மாலினி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹேமா மாலினி சிஸ்டர். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஹேமா மாலினி டியர். ஹேமா மாலினி டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் யாழினி, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாழினி செல்லம். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி யாழினி டியர். யாழினி தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ, அவருடைய வைஃப் மகாலட்சுமி, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகாலட்சுமி சிஸ்டர். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி மகாலட்சுமி சிஸ்டர். மகாலட்சுமி டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லிருக்காங்க, சொல்லிடுவோமா? ஹாய் கோமதி நாயகி. ஹாய் கோமதி டியர். ஹாய் சத்யமுருகன் ப்ரோ. ஹாய் சத்யமுருகன். ஹாய் தரணி டியர். ஹாய் தரணி டியர். ஓகே டியர், வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். ஓகேமா, பை டியர். பை டியர்.